ஹே கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி நியூ பஸ் டெர்மினலான பஞ்சப்பூர்லேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்டான விஷன் ஆர்ச்சர்ட் தான் வந்திருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்டர் கூட தான் இருக்கும். ஹாய் மேம், உங்கள் நேம் அண்ட் கம்பெனி பற்றி. ஹாய், வணக்கம் மக்களே. திஸ் இஸ் லிடியா, விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட சேல்ஸ் டைரக்டர். 24 வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போ திருச்சி வந்து 3 வருஷம் ஆகுது. 7 ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8ஆவதாக விஷன் ஆர்ச்சர்ட் அப்படின்ற ஒரு லேஅவுட்டை பற்றி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சூப்பர் மேம். இப்போ நம்ம சைட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்மளோட சைட் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, திருச்சி மதுரை ரோட்டில் ஃபாத்திமா நகர் அப்படின்ற ஏரியாவில் குமரப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. மேம், இந்த சைட்டில் ஓவராலாக எவ்வளோ ஏரியா இருக்குது? அந்த ஏரியாவில் எவ்வளோ பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க? இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 6.6 ஏக்கர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் 145 பிளாட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்கள் காம்பன்சேஷன் பண்ணும்போது மொத்தமாக உங்களுக்கு ஒரு 600 பிளாட்ஸ் கிட்ட இதில் வரும். ஓகே மேம், சூப்பர். இப்போ நம்ம சைட்டில் என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ்லாம் இருக்கும்? அமினிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிராண்ட் ஆர்ச்சு, காம்பவுண்ட் வாலு, அப்புறமேட்டு உங்களுக்கு கேட்டு, பார்க் ஏரியா, சர்வேலன்ஸ் கேமரா, அப்புறம் தார் ரோடு, இந்த மாதிரி இபி ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அடிப்படை தேவைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த சைட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 18,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க் ஏரியாவை பிரித்து அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு 21 ஸ்போர்ட்ஸுக்கு மேலே அது உள்ளே நாங்கள் கொண்டுட்டு வரலாம்னு இருக்கோம். ஓகே மேம், சூப்பர். 18,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் தீம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் தீம்? அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேன் சைஸ் செஸ் போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டேபிள் டென்னிஸு, ஓப்பன் பார்க்கு, ஜிம்மு, அப்புறம் கிட்ஸ் வந்துட்டு விளையாடுற மாதிரியான அதுக்கு ஒரு பார்க் ஏரியா, அப்புறம் கேரம் போர்டு, இது மாதிரி 21 அம்யூனிட்டிஸ்க்குள்ளே கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம் சார். ஓகே மேம், நைஸ். இப்போ நம்ம சைட்டை சுற்றி என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது? லைக் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எதாவது இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல கொஸ்டின் சார். நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் தொழில் வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்வியான் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பஞ்சப்பூர் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம சைட் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 15 காலேஜ் இருக்குது, 13 ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க சார். ஒருத்தங்க வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வசதிகள் எல்லாமோ அந்த எல்லா விஷயமும் நம்மளோட சைட்ல கிடைக்கும். ஓகே மேம், சூப்பர். இந்த சைட்டுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் இருக்கு? டிடிசிபி, ரெரா 2 அப்ரூவலுமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் சார் இதுல. ஓகே மேம், இந்த சைட்ல 100% இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வர கிளையன்ட்ஸ்க்கு என்ன மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும்? ஓகே, ஃபைன். இப்போது நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான ரேட் வைப்போம். அதாவது ஏர்லி பேர்ட், அப்புறம் ப்ரீ லான்ச்சிங், அப்புறம் லான்ச்சிங், ஆஃப்டர் லான்ச்சிங், இந்த மாதிரி. இது மாதிரி தான் ஒரு சாமானிய மக்களால் இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இடம் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க முடியும் அப்படின்னா முடியும். இப்போ அதுக்கான ஒரு ஆஃபர் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. என்னென்னா அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம். இந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு இந்த ரேட்டில் இடம் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த ஆஃபரை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்ற பதில் இதுதான். நம்ம சைட்டை சுற்றி இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா தெரியுது.